ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை சமையல் சந்தியாஸ் கிச்சன். எல்லாருக்குமே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷனாக நம்ம விநாயகருக்கு படைத்த என்னென்ன பிரசாதம் படைத்தோம், அதை எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோன்னா, விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் போகா ரெசிபி, பஞ்ச கஜாயான்னு சொல்லுவாங்க. ஸோ 5 பொருட்களை வச்சு செய்கிற மாதிரி அந்த பஞ்ச கஜாயா நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் பார்த்தோம்னா மணி கொழுக்கட்டை, நெக்ஸ்ட்டு நம்ம பூரண கொழுக்கட்டை, இது 3 நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச பஞ்ச கஜாயா ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை நட்ஸ் எல்லாத்தையும் கீ விட்டு வறுத்துக்க போகிறோம். ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கீ நல்லா உருகினதுக்கப்புறமா இது கூடவே முந்திரி, பாதாம், திராட்சை, உலர் திராட்சை, இது 3 ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இந்த அவல் குக் பண்ண போகிறது கிடையாது, நம்ம இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ பாதாம், முந்திரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் 1 கப் அவல் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 கப் அவலுக்கு 1/2 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 கப் அவலுக்கு நம்ம 1/4 கப் வெல்லம் ஆட் பண்ணோம்னா போதும். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கலாம். இடித்த 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை, பாதாமை அந்த கீயோடையே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த உருக்குன கீ தான் நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இதை எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கையிலையே மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் 5 பொருட்கள் நம்ம மெயினாக ஆட் பண்ணுறனால பஞ்ச கஜாயான்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுவுமே இல்லாட்டியும் நம்ம இந்த அவுள் செஞ்சு நம்ம வச்சுக்கலாம். ஸோ சூப்பராக பஞ்ச கஜாயா ரெடி ஆயிடுச்சு. இது விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் போகா ரெசிபி. ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் போகா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம விநாயகருக்கு பூரண கொழுக்கட்டை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 கப் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த கீலேயே ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம 1/2 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தேங்காய்க்கு 1/2 கப் வெல்லம் போதுமானது. ஸோ 1/2 கப் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 3 ஏலக்காயை இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெல்லமே நல்லா கரைஞ்சி தண்ணி விடும், அந்த இதுவே போதுமானது. நான் வெல்ல பவுடராக ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கட்டி வெல்லம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு உருக்கி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா தேங்காய் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதாவது கொழுக்கட்டை மாவு, கடையிலெல்லாம் வாங்கக்கூடிய கொழுக்கட்டை மாவு தான் நான் எடுத்திருக்கேன். வறுக்கவும் இல்லை. இது கூடவே 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம 1 கப் கொழுக்கட்டை மாவுக்கு பார்த்தோம்னா 1 கப் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஸோ 1 கப் கொழுக்கட்டை மாவுக்கு 1 கப் தண்ணி போதுமானதாக இருக்கும். ஸோ நல்லா தண்ணி தளபுலன்னு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து நம்ம பூரண கொழுக்கட்டைக்கும் மணி கொழுக்கட்டை ரெண்டுக்கும் சேர்த்து தான் வந்து மாவு வந்து பிசைஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ண அப்படியே நல்லா வந்து கெட்டியாகும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா ஓரளவுக்கு இந்த மாதிரி மாவு பதத்துக்கு வந்துடும். ஸோ இதை நம்ம அப்படியே வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம் சாஃப்டாக. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து மாவு நல்லா வெதன்னு சூடில் இருக்குது. இப்போ வந்து நல்லா வந்து மாவை பிசைஞ்சிக்க போகிறோம். ஸோ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் வந்து கிராக் எதுவும் இல்லாமல் வரும். ஸோ நீங்கள் விநாயகருக்கு வந்து தேங்காய் பூரணம் இல்லாமல் நீங்கள் பருப்பு வந்து ஆட் பண்ணி கூட கடலைப்பருப்பை வேக வச்சு அது கூட நீங்கள் ஆட் பண்ணி பூரணம் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் சிம்பிளாக வந்து தேங்காய் பூரணம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க பூரண கொழுக்கட்டை ஸ்டஃபிங் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 2 கையிலையும் வந்து லைட்டாக கீ வந்து தடவிக்கோங்க. அப்போ தான் அந்த மாவு வந்து நம்ம கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக கிராக்கும் இல்லாமல் வரும். ஸோ ஒரு பெரிய பால் சைஸ்க்கு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டையாக வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியே அப்படியே லைட்டாக திக்காக இருந்தால் போதும். மாவு ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இந்த மாதிரி தப்பட்டையாக வந்து பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் வந்து கொஞ்சமாக பூரணம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பூரணம் வச்சிடக்கூடாது, கொஞ்சமாக ஆட் பண்ணால் தான் நமக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ கையிலே வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக மோதகம் எப்படி பிடிக்க போமோ அந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் பூரண கொழுக்கட்டை வந்து பண்ணலாம். இல்லை நீங்கள் அந்த ஷேப்பரை வச்சுருந்தீங்கனாலும் அதிலையும் வந்து மாவு போட்டு நீங்கள் பூரணம் ஸ்டஃபிங் வந்து ஃபில் பண்ணி பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம். ஸோ நான் சிம்பிளாக கையிலே வந்து இன்றைக்கி பூரண கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதை வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக பூரண கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். ஸோ சூப்பராக வந்து பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி இதில் வந்து பூரண கொழுக்கட்டை வந்து செஞ்சுருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தோம்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர, கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ஸோ இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம கார கொழுக்கட்டை மணி கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து நம்ம விநாயகருக்கு பிரசாதமாக காரக்கொழுக்கட்டை பண்ண போகிறோம். ஸோ வந்து அதில் நம்ம காரக்கொழுக்கட்டையிலேயே வந்து நிறையா இருக்குது. நம்ம இன்றைக்கி சிம்பிளாக மணி கொழுக்கட்டை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம 2 கையிலையும் வந்து ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம மேக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பால்ஸ்லாம் மேக் பண்ணதுக்கப்புறமா திரும்ப இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அப்போ கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வந்து வெந்துடும். நெக்ஸ்ட்டு வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை தாளிக்க போகிறோம்.
ஸோ இன்னொரு கார கொழுக்கட்டை எப்படின்னா, நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறிட்டு அதை வந்து பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, பிடி கார கொழுக்கட்டைன்னு நல்லா பிடிச்சி வைக்கலாம். அப்படியும் நீங்கள் செய்யலாம். இந்த மாவுலேயும் நீங்கள் அதையும் செய்யலாம். ஆட்டி தான் செய்யணும்ல, இந்த மாதிரி சிம்பிளாக கூட நீங்கள் செய்யலாம். ஸோ நம்ம இன்றைக்கி மணி கொழுக்கட்டை வந்து இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை தாளிக்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், கூடவே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 வரமிளகாயை வந்து நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வேக வச்சு வச்சுருக்க கொழுக்கட்டையை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதிலே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கிக்கலாம். வணக்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வணக்கிட்டோம்னா சூப்பராக மணி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஸோ இந்த மணி கொழுக்கட்டையை நிறைய பேர் நிறைய விதமாக செய்வாங்க. ஸோ சிம்பிளாக வந்து மணி கொழுக்கட்டைனா இதுதான். உங்களுக்கு வேணும்னா இல்லை இது க்ரீனிஷாக வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பச்சை மிளகா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, தேங்காய் இது 3ஐயும் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து க்ரீனிஷாக வரும். இல்லை நீங்கள் வந்து மசாலா வேணும்னா மசாலா பவுடர்ஸ் வந்து ஆட் பண்ணி கூட நீங்கள் அதை செய்யலாம். ஸோ நம்ம விருப்பம்தான். ஸோ சூப்பராக மணி கொழுக்கட்டையும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ விநாயகருக்கு இன்றைக்கி நம்ம இனிப்பு கொழுக்கட்டை ப்ளஸ் வந்து கார கொழுக்கட்டை எல்லாமே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போது விநாயகருக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட்டுடலாம். ஸோ நம்ம செஞ்ச எல்லா பிரசாதமுமே வந்து விநாயகருக்கு படைச்சிட்டு சிம்பிளாக சாமி வந்து நான் கும்பிட்டுருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்னென்ன மாதிரியான ஸ்வீட்ஸு அண்ட் பிரசாதம்லாம் வந்து விநாயகருக்கு பண்ணி வச்சிங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்குமே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.